ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் 3 நெக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நெக்கு, ஹைட்டு வந்து 6 அல்லது 7 இந்த அளவுக்குள்ளே இருக்க நெக்கு வச்சு எப்படி நம்ம வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இது நார்மல், கரெக்டான ஷோல்டர், கரெக்டான ஹார்ம் ஹோல், அது கரெக்டாக இருக்கும். எந்த அளவு மாற்ற வேண்டியதில்லை. நம்ம எப்பவும் போல் மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான். ரெண்டாவது வந்து நல்ல டீப் நெக், நல்லா இறக்கமாக இருக்கும், நல்லா அகலமாக இருக்கும், முதுகு நல்லா அகலமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணுறது, கட் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மூணாவது வந்து போட் நெக். போட் நெக்குனாலே பேக்கில் நெக்கோட லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அகலமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்கு ஆம்ஹோலோட அளவு எப்படி வரையணும், மெஷர்மெண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். மொத்தம் 3 நெக் தான் பார்க்க போகிறோம். நார்மல் நெக், டீப் நெக், அப்புறம் போட் நெக். இந்த 3 நெக்குமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நார்மலுக்கு சொல்லிடுறேன். நார்மல் வந்து நெக்கு வித்து வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களோட சைஸ் எடுத்துக்கோங்க. 32, 36, 38, 40, 44 எந்த சைஸாக இருந்தாலும் அதோட கரெக்டான மார்பு சுற்றளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து 16ஆல் வகுத்துக்கோங்க. 32 16ஆல் வகுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். அதுதான் நெக் வித்து. இப்போ இந்த டீப் நெக், இதுக்கு வந்து எப்படி அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ நார்மலுக்கு நம்ம பார்த்துட்டோம். 32 வகுத்தல் 16, 34 வகுத்தல் 16 அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கோட கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நெக்கு வித்தோடது கிடச்சிரும். அது கூட 1 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோல்டர். இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நெக்கு வித்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இந்த 3 எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவு அப்படியே எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். இது நார்மல் ப்ளவுஸ். நார்மல் ப்ளவுஸில் நெக்கோட ஹைட்டு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 6லேருந்து 7க்குள்ளே இருக்கணும். அது கரெக்டான நெக்கு. ரொம்ப இறக்கமாகவும் போட மாட்டாங்க, ரொம்ப மேலே ஏற்றியும் போட மாட்டாங்க. நடுத்தரமாக இருக்க நெக் இதுதான். இது வந்து பேக் பார்ட். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பேக் பார்ட், நார்மல் நெக்கோடது, நார்மல். நெக்ஸ்ட்டு வந்து டீப் நெக்கோடது பார்க்கலாம். பேப்பரை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண நார்மல் ப்ளவுஸ் எடுத்து அப்படியே அது மேலே வைக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து டீப் நெக். நெக்கோட வித்துலேருந்து 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்கோட ஹைட்லேருந்து 1 இன்ச் வந்து 1 அல்லது 2 வந்து கீழே வந்து தள்ளி மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் வரைக்கும் அவுட்லைனில் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்கு வரைகிறேன். நெக்கு வித்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கள, 32 வகுத்தல் 16 ஆன்சர் 2. அந்த 2 வைக்கக்கூடாது. டீப் நெக்கில் 1.5 தான் வைக்கணும். 1.5 வச்சு 1 அல்லது 1.6 வச்சு இது பண்ணணும். ஆர்ம் ஹோல் சைடில், அதாவது ஷோல்டர்லேருந்து இதே மாதிரி 1/2 இன்ச் முன்னாடி தள்ளணும். கரெக்டான மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணணும் நெக்லேயும் ஷோல்டர் சைடும். இது வந்து டீப் நெக். அப்போந்தான் ஷோல்டரில் அந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே நிற்கும். இல்லைன்னா ஷோல்டர் விட்டு கையோட கேப் இருக்குல்ல, அந்த வழியாக இறங்கி வரும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்கு வந்து எப்படி க்ளோஸாக இருக்குன்னு பாருங்கள். மேலே நம்ம கட் பண்ணும்போது அந்த அளவு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா நெக்கு டீப் நெக் வந்து சூப்பராக வரும். இப்போ நார்மலோட நெக்கும் டீப் நெக்கும் நான் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
மேலே நெக்கு வித்துக்குள்ளே அரேஞ்ச் இருக்குது, உள்ளே தள்ளி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து போட் நெக். போட் நெக் வந்து கட் பண்ணும்போது நெக்கு ஹைட்டு, வித்து, ஷோல்டர், ஆம்ஹோலோட வளைவு இது வந்து கரெக்டாக பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து கீழ் சைடும் சைட்லேயும் மட்டும்தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நெக்கு வித்து வந்து 3.5 வரைக்கும் வச்சுக்கலாம். நார்மலாக 38 சைஸ் இருக்க வரைக்கும் 3.5 வரைக்கும் வச்சுக்கலாம். 40, 42 போகும்போது அது 4 கூட வச்சுக்கலாம். உடம்பு இருந்தால் நல்லா அகலமாக இருக்கும் நெக்கு. 40க்கு மேலேனா 4 வச்சுக்கோங்க. 40க்கு கீழேனா 3.5 வச்சு நெக் வித்து வச்சு போட் மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அது கீழே சின்னதாக ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். நெக் வித் வந்து 3.5 வச்சோடனே ஷோல்டர் வந்து கம்மியாயிரும், ஆம் ஹோலும் கரெக்டான இடத்துல நிற்கும். இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டான ஷோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி ஆம் ஹோல் வரையும்போது நல்லா உள்ள வளைவாக வரையணும். நம்ம நார்மலாக அந்த கோட்டு மேலே வரைவோம்ல, அப்படி வரையக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் தள்ளி உள்ள வளைவாக வர மாதிரி வரைஞ்சி கட் பண்ணணும். ஆனால் ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணணும். நீங்கள் அதே ஷோல்டர் வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கையில் தையல் போட்டிருப்பீங்களா, ஆம் ஹோலும் ஸ்லீவு ஜாயின் பண்ணுற தையல் வந்து முதுகில் வந்து நிற்கும். அதாவது சைடு முதுகு ஆம் ஹோல் வளைவில் கரெக்டாக நிற்காமல் முதுகு பக்கமாக வர்ற மாதிரி நெருக்கி கொண்டு வரும். இது வந்து க்ளோஸ் நெக்கு தான். அதனால் ஆம் ஹோல் வந்து 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கர்வ் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ போட் நெக் வந்து நான் கட் பண்ணி முடிச்சுட்டு 3 பேக் நெக்கோட பார்ட் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு அதில் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து போட் நெக். ஷோல்டரோட அகலம் வந்து பெருசாக இருக்கும். அதுலேருந்து ஆம் ஹோல் வரைஞ்சி உள்ள வளைவாக கட் பண்ணணும். லைட்டாக தான் கட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நார்மல் ப்ளவுஸ் வைக்கிறேன். அது மேலே கீழெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்படி வெட்டினா மட்டும்தான் ஆம் ஹோல் வந்து கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும். இதில் வந்து 3 நெக்குக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டில் வரைஞ்சிட்டு எங்கே ப்ளஸ் பண்ணணும் எங்கே மைனஸ் பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது இப்போ இல்லை, எப்போ வேணாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கட்டிங் பேட்டர்ன் தேவைப்பட்டா நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நான் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.